உலகிலே உண்மையான சொல் அம்மா. அம்மாவோட வேல்யூ இருக்கும்போது எனக்கு தெரியும். அம்மாவோட வேல்யூ இல்லாதபோது எனக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ! அம்மா இருக்கும்போது அம்மாவோட வேல்யூ எனக்கு தெரியாமல் போச்சு. ஐயோ! அம்மாவோட இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. என்னோடய வாழ்க்கையில் என் அம்மாவோட கடைசியாக இருக்கிற நாட்கள் ரொம்ப கம்மி தான். என் அண்ணன் கூட தான் எங்கள் அம்மா ஃபுல்லாக இருந்தாங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ப்ரெசன்ஸ் எப்படி கொடுக்க முடியுமோ எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன். எங்கள் அம்மா கேன்சர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ முடித்து ஈமோ போட்டுட்ருந்தோம். 7 மருந்து ஈமோ நல்லா முடிச்சுட்டு 8 ஈமோவில் 8வது ஈமோ போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அம்மா சென்னைக்கெலாம் இப்போதைக்கு வேணாம். சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க, சென்னைக்கு வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப நான் சொன்னேன், அம்மா வேணாம்மா இதெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதை கேட்காம ட்ராவல் பண்ணி மஞ்சக்காமால் முடியாமல் இருந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. நான் கும்பிட்ட எந்த கடவுளுமே எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றல. கடவுள் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய கோபமே வந்துச்சு. இப்போ 6 மாதம் அடைப்பு இருக்குது, தினமும் விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். 6 மாதத்துக்கு எங்கள் கோயில் நல்லது கெட்டதுக்கு கோயில் எதுக்குமே போகக்கூடாதுன்ட்டாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டேன், சினிமா போகிறத விட்டுட்டேன், கோயிலுக்கு போகிறது எல்லாமே விட்டுட்டு இது முழுக்க எங்கள் அம்மாவோட விஷயத்துக்கு நான் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு முழுக்க அம்மாக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம பையன் சொல்லி என்ன கேட்குறது? ஒரு தடவையாச்சும் பையன் சொல்கிறத கேட்டிருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மாவை இருந்தால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேராக இருங்க. அவ்வளோதான்.